சீமை கருவேல மரங்கள் சுமார் 300 அடி ஆழத்திற்கும் 50 அடி அகலத்திற்கும் வேர்களை பரப்பி அவற்றின் மூலம் நிலத்தடி நீரை மிக அதிக அளவில் அவை உறிஞ்சுகின்றன. அருகில் சீமை கருவேல மரங்கள் இருந்தால் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீர் விரைவாக உறிஞ்சப்பட்டுவிடும். காற்றில் உள்ள ஈரப்பதத்தையும் உறிஞ்சும் தன்மை கொண்டவை என்பதால் கருவேல மரங்கள் உள்ள பகுதிகளில் வெப்பம் அதிகமாக இருக்கும். மிக விரைவாக வறட்சி ஏற்படும். எனவே கருவேல மரங்கள் அதிகமுள்ள பகுதிகளில் மழை பெய்யும் வாய்ப்பு குறைவு. இதனால்தான் சீமை கருவேல மரங்களின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவை வளரும் பகுதியே பாலைவனமாகிவிடும் ஆபத்து உள்ளது என்று சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். அதே சமயம் சீமை கருவேல மரங்களை அடியோடு வெட்டி வீழ்த்தினாலும் புல்டோசர்கள் மூலம் சாய்த்தாலும் அவை மீண்டும் துளிர்த்து வளரும் ஆபத்து உள்ளது. எனவே சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்காக உள்ள சிறப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அவற்றை வேரோடு அழிப்பதுதான் சரியானதாகும் என வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்தியாவை போலவே சீமை கருவேல மரங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த பிரேசில், ஆஸ்திரேலியா, சிரியா ஆகிய நாடுகளும் சிறப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவற்றை வெற்றிகரமாக அழிக்கப்பட்டிருக்கின்ற உதாரணத்தையும் விவரமறிந்தவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேற்குறிப்பிட்ட நாடுகளில் சீமை கருவேல மரங்களை அழித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த நிலங்களில் இப்போது வெற்றிகரமாக விவசாயமும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த முன் உதாரணத்தை பின்பற்றி இலை உதிர்க்கும் பூச்சியை கருவேல மரங்களில் விடுவதன் மூலம் அவை அதன் இலைகளை சேதப்படுத்தி உதிரச் செய்கின்றன. இதனால் கருவேல மரம் பட்டு போய்விடும். சாறு உறிஞ்சும் வண்டுகளை கருவேல மரங்களில் விடுவதன் மூலம் அவை மரத்தின் சாறை உறிஞ்சி பட்டுப்போக வைக்கின்றன. சீமை கருவேல மரங்களை பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் வேருடன் பிடுங்கிவிட்டு அந்த இடத்தில் வீட்சைட் எனப்படும் களை கொல்லியை தெளிப்பதன் மூலம் அந்த இடங்களில் மீண்டும் கருவேல மரங்கள் வளராது. இந்த 3 தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் கருவேல மரங்களை முழுமையாக அழிக்க முடியும். எனவே இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தவும் சீமை கருவேல மரங்களை ஒழிக்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு முழுவதும் நீட்டிக்கவும் தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாகும்.